தொழுது கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம துரிதப்படுத்துவோமாக. பாருங்க, தேவனை ஆராதனை செய்கிறது தான் தேவனுக்கு அடையாளம். எப்படி சொல்றீங்க? முடிவிலே பார்த்து முடிக்கலாம். எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுக்கு ஆராதனை செய்கிறது, தேவனை ஆராதனை செய்கிறது, தேவன் தொழுது கொள்வது தேவனுக்கு அடையாளம் எப்படி காட்டுற முடிவுரை சொல்லி ஏன் முடிக்கிறோம் அப்படின்னா, இது பரலோகத்துள்ள சமாச்சாரம். நல்லா கேட்டுங்க, இது பூமியில் உள்ளது கிடையாது. எங்க உள்ளது? பரலோகத்தில் உள்ளது. அதை பூமியில் என்ன செய்யறோம்? செய்யறதுனால நாம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி தேவனுக்கு என்ன செய்வோம்? அடையாளமா இருக்கிறோம். ஹalleluya. இங்கதான் கரெக்ட் ஆகும். இது முதல்ல சொல்லிட்டா ஒரு நேரமா இருக்கும். முடிவுல ஏன் சொல்றோம் அப்படின்னா கரெக்டா அந்த பாயிண்ட ஃபிக்ஸ் ஆகும். பரலோகத்துள்ள காரியத்தை பூமியில் நாம் செய்ய நிமித்தமாய் இங்க நாம் தேவனுக்கு என்னவா இருப்போம்? அடையாளமா இருப்போம், ஐடென்டிட்டியா இருப்போம். அது பரலோகத்துள்ள காரியம் என்ன? அங்குள்ள துதித்தல், அங்குள்ள பாடல், அங்குள்ள வார்த்தைகள், அங்க பாதம் பண்ணிதல், அவருக்கு சோத்திரப்படி செலுத்துதல், உடன்படிக்கை பிள்ளைகளாக காணப்படுதல், இதெல்லாம் தேவனை தொழுகிற ஒரு காரியமா இருக்கு. பரலோகத்தில் இருக்கிறது. அதை அப்படியே பூமியில செய்யும் போது